கொட்டுராஜாவுடைய என்கவுண்டர் பின்னாடி வெள்ளைக்காளீஸ்வரனா இல்லை வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதே சந்தேகக்குரியதா. கிட்டத்தட்ட 9 தனிப்படை அமைச்சு ஆய்வு செய்து பார்த்ததுல இந்த கொட்டு ராஜா என்ற நபர் தான் காரணம்ட்டு பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் போய் பிடிச்சிருக்காங்க காவல்துறை. அது பாராட்டக்கூடியது. முதல்ல பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்கிறாங்க பாரு, அதுதான் சந்தேகக்குரியதா. அது என்னன்னா, காவல்துறை மேலேயே கையெறி குண்டு அடிச்சிருக்காங்கன்ற நியூஸ் இருக்குன்றப்போ, ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறப்போ குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அந்த அக்யூஸ்டை பிடிச்சி அவன் சொன்னானா, நான் ஒரு இடத்துல ஆயுதம்லாம் பதுக்கி வச்சிருக்கேன், அதனால அதை போய் காமிக்கிறேன் நாங்களாம். அதனால அதிகாலையில் எழுந்து 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி, 30 எஃப்ஐஆர் கொண்ட ஒரு நபர், அவரை பாதுகாப்பாக கொண்டுன்னு போகிறாங்க. இந்த கொட்டு ராஜான்றவர் பார்த்தீங்கன்னா 7 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவரோ, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 எஃப்ஐஆர்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ அவரை காவல்துறை அந்த கொட்டுராஜா யார் சொல்லி அடித்தானோ அவனை பிடிக்கணும். இது காவல்துறை எவிடன்ஸை எப்போ பார்த்தாலும் அழிச்சிருவாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் கூட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. சாட்சிகளை காவல்துறையை தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் ரிஃப்ளெக்ட் நேயருக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்கவுண்டர் நடந்த கொட்டுராஜா என்ற ஒரு நபரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னென்னா, தொடர்ந்து காவல்துறை பார்த்திங்கன்னா 2 கேங்ஸ்டார், அதாவது ஏகே குருசாமின்ற ஒரு டீமும் இன்னொன்று ராஜபாண்டின்ற ஒரு டீமுக்கும் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஒரு வெள்ளைக்காளின்றவர் இந்த மாதிரி டோல்கேட்டாண்ட கையெறிகை குண்டு அடிக்கிறப்போ 3 காவல்துறை அதிகாரிகள் படுகாயம் அடைந்திருக்காங்க. அவங்கள பற்றி சம்பவம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 2 நிமிஷம் மட்டும்தான் காவல்துறையே போட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காளீஸ்வரனை பார்த்திங்கன்னா பயங்கர பந்தோபஸ்தாக சென்னை ஆயுதப்படை புழல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆயுதம் தாங்கிய காவல்துறை வெள்ளைக்காளியை சேவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இங்கே என்னென்னா, வெள்ளைக்காளீஸ்வரன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி, 30 எஃப்ஐஆர் கொண்ட ஒரு நபர், அவரை பாதுகாப்பாக கொண்டுன்னு போகிறாங்க. இப்போ அவரும் பல வழக்குகள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஆயுதம் இல்லையா? ஆனால் இப்போது காவல்துறை மேலேயே ஒருத்தன் கையெறிகை குண்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் கொட்டு ராஜா. இந்த கொட்டு ராஜான்றவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7 குற்றங்கள் தான் செஞ்சுருக்காரு. 7 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவரோ, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 எஃப்ஐஆர்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ அவரை காவல்துறை அடையாளம் காட்டி, அதாவது டோல்கேட்டில் வெள்ளைக்காளீஸ்வரன் மேலே அடித்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த டோல்கேட்டை நிற்காமல் போன அந்த கார் 2 கார் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 காரில் வந்த கும்பல் சொன்னாங்க. ஆனால் 2 பேர் தான் காவல்துறை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 தனிப்படை அமைச்சு 2 பேரை மட்டுமே பிடிச்சிருக்காங்க. இங்கே தான் சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, டோல்கேட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த கொட்டு ராஜா என்ற நபர் தான் காரணம்ட்டு பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் போய் பிடிச்சிருக்காங்க காவல்துறை. அது பாராட்டக்கூடியது. முதல்ல பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்கிறாங்க பாரு, அதுதான் சந்தேகக்குரியதாக. அது என்னென்னா, இப்போ ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணாலே இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பிரேக்கிங் நியூஸாக இந்த வெள்ளைக்காளீஸ்வரனுடைய பிரச்சனை ஆயிருக்கு. காவல்துறை மேலேயே கையெறிகை குண்டு அடிச்சிருக்காங்கன்ற நியூஸ் இருக்குன்றப்போ, ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறப்போ குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த அக்யூஸ்டை பிடிச்சி அவன் சொன்னானா, நான் ஒரு இடத்துல ஆயுதம்லாம் பதுக்கி வச்சுருக்கேன், அதனால் அதை போய் காமிக்கிறேன் நாங்களாம். அதனால் அதிகாலையில் எழுந்து, நல்லா புரிஞ்சுங்க, அதிகாலையில் எழுந்து அந்த கொட்டு ராஜான்றவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஆயுதத்தை இவங்க கேப்சர். ஏன் அது ஒரு பகல்லையே போகலாம், ஒரு 12-1 மணி அளவில் இல்லை பண்ணலாம். உடனே அர்ஜென்ட்டாக காவல்துறை அந்த இடத்துக்கு அதிகாலையில் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கப்போ அதிகாலை அந்த நபரை இட்டுட்டு போயிருக்காங்க. இட்டுன்னு போனதில் அவர் திடீர்னு என்ன பண்ணியிருக்காராம், ஒரு பாம்பை தூக்கி ஜீப் மேலே அடிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிக்கு மேலே அடித்தாங்க. அதில் எஸ்ஐ சங்கர்ன்றவர் பாதிப்பு உள்ளாராரு. அது மட்டும் இல்லை, அந்த டைமில் திடீர்னு இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் என்றவர் என்கவுண்டர் உடனே பண்ணிட்டாங்களாம். இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கைதி உங்களுடைய கஸ்டடியில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ அவன் எப்படி இத்தகைய செயல் செய்ய முடியும்?
என்னென்னா ஒரு நபருக்கு ஆதரவாக தொடர்ந்து இன்னொரு நபரை காவல்துறையை என்கவுண்டர் பண்ணுறதும், ஒரு நபர் ஆகலைன்னா அந்த நபர் எங்கே போகிறாங்கன்றத சொல்கிறதும், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் காவல்துறையிலே ஒரு சில அதிகாரிகள் பண்ணுறதுக்கு இது ஒரு சாட்சி. ஏன்னா இப்போது 30 எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய வெள்ளை காளீஸ்வரனை சேவா கொண்டுன்னு போகிற போலீஸு வெறும் 15 குற்ற பின்னணி இருக்கக்கூடிய எஃப்ஐஆர், அதுலேயும் வந்து போலீஸ் தரப்பில் இப்போ அடிச்சிட்டாங்கன்றதால அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்வி எழும்புது மக்களிடையே. ஏன்னா ஒரு எவிடன்ஸு கிடைக்கிறப்போ இந்த கொட்டுராஜா யார் சொல்லி அடித்தான், அவன் ஒரு கூலிப்படையாக கூட இருக்கலாம். அந்த கொட்டுராஜா யார் சொல்லி அடித்தானோ அவனை வந்து பிடிக்கணும். இது வந்து காவல்துறை எவிடன்ஸை எப்போ பார்த்தாலும் அழிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ கடந்த கால அக்யூஸ்டை பாருங்கள், எந்த ஒரு கொலை வழக்கில் மும்முரமாக இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் கூட பார்த்திங்கன்னா 2-3 பேர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. சாட்சிகளை காவல்துறையை தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் ரவுடி நாங்கள் கிட்ட போனேன். ஒரு 30 காவல்துறை இருக்கிறப்போ ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த நபர் வந்து ஆயுதம் எடுத்து டக்குன்னு ஜீப்பில் தூக்கி அடிக்க முடியுமோன்னா முடியாது. ஏன்னா அவர் கை விலங்கு அவர் கையிலே இருக்கும், காவல்துறை கையிலே இருக்கும். சில டைமில் அவருக்கே 2 கையிலையும் விலங்கு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுது. என்னென்னா இப்போ வெள்ளை காளீஸ்வரனுக்கு ஆதரவாக வெள்ளை காளீஸ்வரனை தாக்கினாங்க, காவல்துறையும் தாக்கிட்டாங்க அப்படின்றதுக்கோசம் காவல்துறை உள்ள ஒரு செட்டிங் பண்ணி இந்த என்கவுண்டர் நடத்திக்கலான்ற சந்தேகம் சமூக ஆர்வலரைய எனக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு அந்த வந்து ஒரு சந்தேகன்றது எழும்புது. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. கொட்டு ராஜாவுடைய என்கவுண்டர் பின்னாடி வெள்ளை காளிஸ் உடைய தூண்டுதல் இருக்குமோன்ற சந்தேகம் பரவலாக இருந்தது. ஏன்னா இது தொடர்கதையாக 23 ஆண்டுகளில் இருக்குது. நிறைய ஒரு 4-5 என்கவுண்டர் காவல்துறையே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இரு தரப்பினிடையே சுமார் 22 பேருக்கு மேலே மாற்றி மாற்றி வெட்டிட்டு செத்துருக்காங்க. அப்போ இப்போ என்னென்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸும் தலையிடுறப்போ இந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனை பண்ணணும். 2வது மதுரை எஸ்பி மற்றும் இல்லாமல் அந்த சுற்று வட்டார இருக்கக்கூடிய 5-6 மாவட்டத்தில் உள்ள எஸ்பிகள் நம்மளுக்கு வேண்டப்பட்ட குற்றவாளிகள் ஆங்காங்கே சில மாவட்டம் நெல்லை, திண்டுக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் தேடப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. இப்போ அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பல பேர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே வெளியில் தான் இருக்காங்க. மோஸ்ட் A+1 கேட்டகரியில் இருக்க டேஞ்சரஸ் அக்யூஸ்ட் இன்னும் வெளியே தான் இருக்காங்க என்பது இந்த அரசுக்கு தெரியும், காவல்துறைக்கும் தெரிஞ்சு இவங்கெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய காரணம் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ரவுடிசம் என்பது தேவைப்படுது. அதனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ரவுடிஸுங்கள் இன்னும் வெளியே தான் இருப்பார்கள். ஏன்னா இது எங்கள் ஆட்சி, அதனால் எங்களை ஒன்றையும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற போக்கு மனப்பக்குவம் போகிறதா பொதுமக்களிடையே ஒரு சலசலப்பு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா A+ கேட்டகரியில் இருக்கிற பல மாவட்டத்தில் இருக்கிற ரவுடிங்கள் சென்னையிலும் வருவதும் கட்ட பஞ்சாயத்து செய்வதும் தொடர்கதியாக இருக்குது. இதுபோல் ரவுடிஸுங்கள் ஆங்காங்கே இரு தரப்பினர் மோதலால் பொதுமக்களிடையே ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாகுது. காவல்துறை இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ கூட இந்த கொட்டு ராஜா என்பவரை உயிருடன் பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருக்கலாம். ஆனால் கொட்டு ராஜா என்பவரை என்கவுண்டர் செய்து இந்த வழக்கின் பின்னணி உள்ள பல விஷயங்களை மூடி மறைக்கும் செயல்களாக காவல்துறை செய்து கொண்டிருப்பதாக பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இப்போ பாருங்கள், இந்த கொட்டுராஜாவுடைய என்கவுண்டர் பின்னாடி திருப்பி நான் சொல்கிறேன், வெள்ளை காளீஸ்வரனா இல்லை வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதையும் சொல்லணும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த கொட்டுராஜாவும் காட்டுராஜா என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும் கூலிப்படையாக தான் தொடர்ந்து செய்ததாக முதல் குற்றவாளிக்கு பல காவல் நிலையத்தில் உள்ளதால் நம்ம இது வந்து சொல்கிறோம்.